நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளிஜியா. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நாம் இருக்க இடம் பார்த்திங்கன்னா எஜிப்தில் தலைநகரம் கெய்ரோவில் அசல் பிரமிட் ஹோட்டலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு பஃபே வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகலாம். ஐ திங்க் எல்லாமே எஜிப்ஷியன் ஃபுட்டு, பாயில்டு எக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. சாலட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விதமான ஒரு இன்டர்நேஷ்னல் மல்டி குஷன் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சாலட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் சாப்பிடுவோமாக நமக்கு தெரியல, பட் இருந்தாலும் சிக்கன் சாசேஜ் அது மாதிரிலாம் இருக்குது. ஃப்ரூட்ஸ் இருக்குது, பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேக்கரி ஐட்டம்ஸு, கேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மார்னிங் இவ்வளோத்தையும் நம்ம யாராலையும் சாப்பிட முடியாது. ஸோ நாங்கள் சிம்பிளான ஒரு ஃபுட்டை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு த்ரில்லிங்கான கீஸா பிரமிடை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வெறித்தனம். வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து பிரமிடுங்கிற ஒரு இடத்த பார்க்கணுன்னு ஆவலில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சும்மா அப்படி லைட்டாக பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இந்த பேக் சைடு பிரேக்ஃபாஸ்ட்டு பஃபே நடக்கிற இடத்துக்கு பேக் சைடில் தான் இங்கே ஒரு சின்ன லைவ் கிச்சன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஆம்லேட் அந்த மாதிரி ஒரு மசாலா ஆம்லேட்ஸ் அதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ நம்மளும் ஒரு 2-3 ஆம்லேட்ஸ் அப்படி பார்த்து சாப்பிட்டுட்டு, ஸோ இதாங்க இந்த சென்ட்ரல் பார்ட்டு, ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம். ஸோ நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஹோட்டல் தான் இந்த அசல் பிரமிட் ஹோட்டல். நீங்கள் கெய்ரோ வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் சஜஷன் பண்ணுறேன். ஏன்னா அது சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். இட்ஸ் அரவுண்டு உங்களுக்கு பட்ஜெட்லேயே இந்த ஹோட்டல் கிடைக்கும். பார்க்கறது 5-star ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அதே ரேட் தான், அரௌண்ட் 4,000 to 5,000 rupees நான் ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த அசல் ஹோட்டலில் இருந்து கீஸா பிரமிட் நோக்கி தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து கெய்ரோவில் அசல் ஹோட்டலில் இருந்து பார்த்தீங்கன்னா கீஸா பிரமிடோட டிஸ்டன்ஸு 35 கிலோமீட்டருங்க. அரௌண்டு நமக்கு டிராஃபிக் இல்லைன்னு சொன்னாக்க நம்ம ஒரு 25-30 மினிட்ஸில் போயிடலாம். டிராஃபிக் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இட் வில் டேக் டைம் மோர் தென் 1 ஹவருக்கு மேலே ஆகும். வாங்க இந்த ரோடு, அவங்களோட கல்ச்சர்ஸ், அவங்க வீடெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே ஒன்றா பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே அந்த பிரமிடை நோக்கி நம்ம போகலாம். எல்லாருடைய கனவும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கீஸா பிரமிடை பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கற்பனை, ஆசை எல்லாமே இருக்கும். ஸோ அது நம்ம வீடியோ சேனல் மூலமாக நம்ம காட்டுறது நமக்கு பெரிய ஒரு பாக்கியமே சொல்லாங்க. இந்த கீஸா பிரமிடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பிரமிட்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த 3 பிரமிட்ஸில் பெரிய பிரமிடு குஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக தாத்தா ஒரு பிரமிட் கட்டினார், அப்பா ஒரு பிரமிட் கட்டினார், மகன் ஒரு பிரமிட் கட்டினார். தாத்தா கட்டின பெரிய பிரமிடு தான் குஃபு அப்படிங்கிற ஒரு பிரமிடு. இந்த பிரமிட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட கிமு பிசி அப்படின்னு சொன்னால் 2560 கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டு காலமாக இந்த பிரமிடை கட்டினாங்க. இந்த 2வது பிரமிடை கட்டினது பார்த்தீங்கன்னா காஃப்ரே. இதுவும் அரவுண்டு அந்த ஃபஸ்ட்டு பிரமிட் கட்டினை ஒரு 10 வருஷத்தில் இந்த 2வது பிரமிட் கட்டினாங்க. முதல் பிரமிடோட ஹைட் பார்த்தீங்கன்னா 149 மீட்டர்ஸு. இந்த 2வது பிரமிடு பார்த்தீங்கன்னா 136 மீட்டர் தாங்க இந்த பிரமிடோட ஹைட்டு. 3வது பிரமிடை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அது ஒரு 20 years பேக்கில் கட்டப்பட்டது. மெங்கௌரே அப்படின்னு சொல்லிட்டு 3வது பிரமிட். இந்த 3 பிரமிடுகளும் கிட்டத்தட்ட ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலமாக ஒரு 30-40 மனிதர்களை யூஸ் பண்ணி ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 டன்லேருந்து 15 டன் வரைக்கும் வருங்க ஒவ்வொரு கல்லும். இது கிட்டத்தட்ட ஒரு நைலோட ரிவர்லேருந்து தான் இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்தாங்க, ரிவர் மூலியமாக கொண்டு வந்தாங்க. ஸோ அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கல் ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா அஸ்வான்லேருந்து
கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் நைல்லையே ட்ராவல் பண்ணி இந்த கல்லை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் 4500 வருஷத்துக்கு முன்னாடி எந்தவித சயின்ஸும் எந்தவித மேத்தமெட்டிக்ஸும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் கட்டின இடத்த பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆவலாக இருக்கும். நம்ம இப்போது மெயின் என்ட்ரன்ஸ், கீஸாவோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ன மாதிரியான மியூசியம் இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரமிடு நோக்கி நம்ம பயணத்தை தொடருவோங்க. நீங்கள் கைரோலிருந்து இந்த கீஸா பிரமிடை நோக்கி வரணும்னு சொன்னாக்க நிறைய டாக்ஸிஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் டாக்ஸி பிடிச்சி ஏர்லி மார்னிங் வந்தால் கூட நீங்கள் ஒரு 1/2 hourல வந்துடலாம். அதுக்கப்புறம் லிட்டில் பிட் ஒரு 9 o'clock மேலே போனால் டிராஃபிக் வந்துடும். இப்போ இந்த கீஸாவில் இந்த என்ட்ரன்ஸ் நம்ம இங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு இங்கேருந்து ஒரு ட்ராவல் பஸ் அவைலபிள் இருக்குது. இவங்க அந்த பர்டிகுலரான பிரமிட் பாயிண்ட்டுக்கு நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இதனோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 700 எஜிப்சியன் பவுண்ட் வாங்குறாங்க. அதை இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1200-1300 ருப்பீஸ் கிட்ட வருங்க இதனோட என்ட்ரன்ஸு. And this, you will confuse. No problem. When you are by the pyramid, I give this. So now take your ticket, wait for me inside. Scan it, wait for me inside, okay? This is the ticket. Permit. அவ்வளோதான், நம்ம டிக்கெட் வாங்கி ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மியூசியமில் போகலாம். மியூசியமை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour ஆகும் சுற்றி பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய மியூசியம், இங்கே இருக்க குஃபு, நம்ம பார்த்த கபாரே, அதோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் லைவாக பார்க்க முடியும். ஏன் இந்த ராஜாக்கள் எல்லாமே இந்த பிரமிட்ஸை கட்டினாங்க? ஆக்சுவலாக பிரமிட் எதுக்காக கட்டப்பட்டது, பிரமிட்ஸ் உள்ள என்ன இருக்குது? பிரமிட்ஸ் உள்ள ஒன்றும் இல்லைங்க. இது ஆக்சுவலாக அவங்க சமாதி தான் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாட்டை ஆண்ட அந்த ராஜாக்கள் அந்த பிரமிடை கட்டி அதுக்குள்ளே அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களோட சமாதியை அடக்கம் பண்ணுறது தான் அந்த பிரமிடை கட்டினாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க அடக்கம் பண்ணும்போது எண்ணற்ற வகையான தங்கம், வெள்ளி, வைடூரியம், அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு, அங்கே படகுகள், அவங்களுடைய என்டையர் அசட்டு எல்லாமே அவங்க புதைக்கப்பட்ட இடத்துக்குள்ள பக்கத்தில் எல்லாமே புதைச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இவங்க மறுஜென்மம் எடுக்கிற ஒரு நம்பிக்கை உள்ளவங்க. திருப்பியும் நம்ம இன்னொரு ஜென்மம் வந்துச்சுன்னா அப்போ இந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பண்ணாங்க. இது நாளடைவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போர் நடக்கும்போது அங்கே எல்லாம் கொள்ளடிக்க ஆரம்பிச்சதுனால இந்த 3 பிரமிடுக்கு அப்புறம் வேறு யாருமே புதைக்கப்படலை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் பிரமிடில். அதனால் அவங்க கிங்ஸ் ஆஃப் வேலி இல்லை வேலி ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்கிற இடத்துல ரகசியமாக ஒரு இடத்துல அவங்களுடைய ஒவ்வொரு கிங்கையும் அடக்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல நிறைய திருடு போகிறதுங்கிறதுக்காக தான் இந்த பிரமிடை அந்த கிங்ஸு அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் மியூசியம் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அவருடைய எழுத்துக்கள், அவங்க யூஸ் பண்ண லெட்டர், வேர்ட்ஸு, அதனுடைய நூல்கள் எல்லாமே இந்த இடத்துல காட்சி பொருளாக இந்த அருங்காட்சியகத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த மியூசியம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னு சொன்னாக்க இங்கே நிறைய மம்மியோட ஷாப்பிங் கடைகள்லாம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நம்ம தலைவனை பார்க்கலாம். அங்கே தான் முதல்ல நம்ம தலைவனை பார்த்தேன், மிஸ்டர் டுட்டுகாமன். இவர் தான் இந்த என்டையர் எஜிப்சியனோட ஆன்ஷியன்ட் பீரியடை தோன்றதுக்கு முக்கிய காரணமான இருந்த ஒரு பெரிய மன்னன் சொல்ல முடியாது. சின்ன வயசு 8 வயசுல மன்னனாகி 18 வயசில் ஒரு மர்மமான முறையில் இறந்துடுறாரு. இவரோட கல்லறை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 1920 தான் பிரிட்டிஷ்காரங்க தான் இதை கண்டுபிடிச்சாங்க. Then his son Khephren, so Cheops, Khephren Mycerinus. Khephren, his son, 137 meters, but it looks bigger because they built it on a high area. But it's not bigger. This is the biggest one in the world. Then
நம்ம பேசிட்டு இருந்ததில் முக்கியமானது இந்த டுடுகாமன் மன்னன். இதுக்கு முன்னாடி இந்த பிரமிடு கண்டுபிடிச்சதுக்கு வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய எந்த பொருளுமே எதுவுமே கிடைக்கல. இந்த பிரமிடில் எல்லா விதமான பிரமிட்லேயும் அந்த காலத்து போர் நடக்கும்போது நிறையா திருடிட்டு போயிட்டாங்க எல்லாமே. ஸோ அதனால் எந்த பொருளுமே உள்ளே அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் அதோட ஹிஸ்ட்ரியை ஆராயிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 1920 த வேலி ஆஃப் கிங்ஸ்னு ஒரு பர்டிகுலர் லுக்ஸாரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அப்போ டுடுகாமனோட ஒரு சமாதியை கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 அடி ஆழத்தில். அந்த டுடுகாமனோட சமாதியில் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண படகுகள், சேரு, அதுக்கப்புறம் தங்கம், ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிலோ தங்கம் வரைக்கும் அவருடைய சமாதியில் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் என்டையர் ஹிஸ்ட்ரியே அவங்க என்ன ரீசன் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு மெயின் ரீசனே இந்த டுடுகாமன் தான். இன்றைக்கி இந்த பிரமிடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. அந்த டுடுகாமன் ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பெரிய பிரமிடான ஒரு விஷயத்துக்கு உலகத்துக்கே வெளியே வர ஆரம்பிச்சது. இதுக்குள்ளே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்லாம் இருக்குன்னு நம்ம ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பிரமிடுக்குள்ளே இன்னும் டீப்பாக தோண்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேமரா மூலியமாக அவரோட சந்துக்களில் கேமரா செலுத்தி பார்க்கும்போது ஒவ்வொரு மம்மிக்கும் அந்த சமாதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சீக்ரெட் அறை இருக்குது. அந்த அறைக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ரீசெண்டாக தான் நம்மளுடைய ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த பிரமிட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருப்பி மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மறுஜென்மத்தில் திருப்பியும் நம்ம பிழைச்சி வருவோம். அப்போ வரும்போது இதனுடைய அசட்டெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட சேர்த்து புதைக்கப்பட்ட பொருட்கள்லாம் திருப்பியும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கை. அதனால தான் அவங்களோட உடலை எரிக்காமலும் புதைக்காமலும் ஒரு பதப்படுத்தப்பட்ட அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணியில் சுற்றிட்டு அதை ஒரு ஆயில் போட்டு அந்த மாதிரி அந்த மம்மீஸாக அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த மம்மீஸை க்ரியேட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மம்மிகள்லாம் நிறையா இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ மியூசியமில் நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கேருந்து எடுத்த மம்மீஸ் தான்.